சிராஜ்கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு ஃபோக்கஸ் கொஞ்சம் கிடையாது. அங்கங்க கொஞ்சம் அப்படியே வேவரிங்கா இருப்பாரு. திடீர்னு பவுண்டரிக்கு அவரே துரத்திட்டு ஓடுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ரியல் கிரிக்கெட் பண்ணல, கல்லியில பண்ற காரியம். அது ஒரு ஆர்வத்துல பண்ணாரு ஸ்ரீலங்கால. பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் அந்த ஃபோக்கஸ் அவர்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகும். இவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. பால கரெக்டா டெலிவர் பண்ணியே ஆகணுன்ற இன்டென்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது டக்குன்னு காம் ஆயிடுறாரு. காம் ஆகி அதை கரெக்ட் பண்ணிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தா டிராவிஸுக்கு எப்போ டிராவிஸ் ஹெட் வந்து நம்ம வந்து 80 அடிக்க விடாமலே சுட்டிருக்கலாம். நான் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் அவர்கிட்ட கொஞ்சம் பெட்டரா வரல. நான் இது ரொம்ப ஹானஸ்டாவே சொல்றேன். அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் வண்டர்ஃபுல் விக்கெட். எடுத்திருக்க வேண்டியதை வந்து இவங்க நாட் அவுட் கொடுத்தாங்க. அது அம்பையர்ஸ் கால்ல போய் முடிஞ்சது. அது கிளீன் அது ஆக்சுவலி அது ஒரு ப்ராப்பர் எல்பிடபிள்யூ. ஸ்டம்ப் அப்படியே உரசிட்டு போச்சு அது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் எல்பிடபிள்யூ பட் இட் வாஸ் கிவன் நாட் அவுட் அண்ட் அம்பையர்ஸ் கால்ல முடிஞ்சது. பட் ஹேவிங் செட் தட் அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் பண்ண விதம், அதுக்கப்புறம் அத்தனை ஓவர்ஸ் போட்டும் 52 ரன் நோ கொடுத்திருந்தாரு. அப்ப கூட விக்கெட் விழல அப்படின்னாலும் தொடர்ந்து பும்ரா அவருக்கு ஓவர் கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.